ஆனா நீங்க இவ்வளவு கீழ்த்தரமா நடந்துப்பீங்க நான் சுத்தமா எதிர்பார்க்கலடா. ரொம்ப மட்டமா நடந்துக்கிட்டீங்க. எப்படி அந்த ஆளுக்கு அடிபணிஞ்சே சுத்தணும், அந்த ஆள் என்ன சொன்னாலும் கேட்டுக்கணும், அந்த ஆளை பார்த்து எப்பவுமே பயத்திலே இருக்கணும். அப்படிலாம் இருக்க முடியாதுன்னு சொன்னா சோழ இருக்க முடியாதுன்னு சொல்லுவீங்க. அதே மீறி அவங்க ஏதாவது பேசிட்டா உன்னோட கரியரே காலி பண்ணிடுவேன் பாத்துக்கோன்னு சொல்லி மிரட்டுவீங்க. எப்படிரா? நான் கூட நினைச்சேன் நண்பர்களே, என்னடா CWC 5 ஸ்டார்ட் ஆனோடனே பிரியங்காவத்துக்கு உள்ள போறாங்களே, பிரியங்காக்கு தான் சமைக்கவே தெரியாது, ஒரு சமையல் ஷோ தானே, அப்ப ஏன் பிரியங்கா உள்ள வராங்க? ஒருவேளை இந்த ஷோ வந்து பிரியங்கா காண்டி தான் நடத்துறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. நான் கூட ஃபர்ஸ்டே வீடியோ போட்டிருந்தேன். எப்போ குக் வித் கோமாளி ஸ்டார்ட் ஆகும் போது ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அதுல மென்ஷன் பண்ணிருந்தேன். பட் இப்பதானே தெரியுது உண்மையாவே இந்த ஷோ வந்து பிரியங்கா காண்டி தான் நடத்துறாங்கன்னு. இது எதை பத்தி பேசுறேன்னு கண்டிப்பா நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க. மணிமேகலை வந்து ரீசெண்டா ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க சாயங்காலம். என்னன்னா, இதுக்கப்புறம் நான் குக் வித் கோமாளிக்கு வரமாட்டேன், நோ மோர் குக் வித் கோமாளி, இந்த ஷோக்கு நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அது போட்டது மட்டும் இல்லாம அதுல நிறைய விஷயங்களை மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நம்ம கொஞ்சம் கன்ஃபியூஷன்ல இருந்தோம். ஏன் சடனா இப்படி பேசுறாங்க? நல்லா தானே போயிட்டு இருந்து, நல்லா தானே பண்ணிட்டு இருந்தாங்க, ஏன் பேசுறாங்க? ஏதாவது ஒரு சண்டையா இருக்குமோ அப்படி சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது அதை தொடர்ந்து ஒரு வீடியோ ரிலீஸ் பண்றாங்க. அந்த வீடியோ பார்த்தாதான் தெரியுது, அப்ப இவங்க தான் வேலையை பார்த்திருக்காங்க. அதுல தெளிவா மென்ஷன் பண்ணிட்டாங்க, ஒரு பெரிய ஆங்கர் குக்குன்னு சொல்லிட்டு உள்ள வந்திருக்காங்க, அவங்களுக்கு வந்து அடிபணிஞ்ச சுத்தமா, அவங்க வந்து என்ன சொன்னாலும் கேட்டுக்கணும்னு சொல்றாங்க. அப்படிலாம் இருக்க முடியல, செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது முக்கியம் இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை கிளியரா சொல்லியிருக்காங்க. அதை மொத்தமா பார்க்கலாம். ஆக்சுவலா குக் வித் கோமாளி அப்படிங்கிற ஷோ வந்து ஒரு ஃபன்னா போயிட்டு இருந்துச்சு. சீசன் 3 சீசன் 4 வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு நல்லா தான் இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு சீசன் 3 வரைக்கும் பயங்கரமா இருந்து. பட் சீசன் 4 கொஞ்சம் சொதப்பினாலும் சீசன் 5 ஸ்டார்டிங்ல தெரிஞ்சுட்டு இந்த ஷோ வந்து கிரிஞ்ச் ஆக போகுது. அப்படி ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து மொத்தமா சேஞ்ச் ஆயிருக்காங்க. சேஞ்ச் ஆனது மட்டும் இல்லாம நம்ம செஃப் பட்டு சாரையும் வெளியே எடுத்துட்டாங்க. செஃப் பட்டை வெளியே எடுக்கும் போதே ஏன்டா இவங்களை சடனா வெளியே எடுக்காங்கன்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியில ஒரு கொஸ்டின் மார்க் இருந்துட்டே இருந்து. பட் ஓகே, பட் வந்து எதுவுமே வெளியே சொல்லிக்காம காலம் பதில் சொல்லுன்னு சொல்லி அப்படின்னு ஒரு போஸ்ட போட்டு விட்டு அவர் லீவ் ஆயிட்டார். லீவ் ஆனது மட்டும் இல்லாம பழைய ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இருக்குல்ல, மீடியா மோஷன்ஸ், அவங்க கூட சேர்ந்து சன் டிவில டாப் குக்கு டூப் குக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஷோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் விஜய் டிவி சைட்ல இருந்து இப்படி ஒரு செஃப் வந்து லீவ் ஆயிருக்காங்க, இந்த மாதிரி ஒரு செஃப் உள்ள வந்திருக்காங்க புதுசான்னு சொல்லிட்டு எந்த ஒரு போஸ்ட்டுமே இல்ல. சோ அங்கே நமக்கு ஒரு டவுட் இருந்துச்சு, ஓகே ஏதோ ஒரு சண்டை நடந்திருக்கு, அந்த சண்டைனாலதான் இவங்க லீவ் ஆயிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம அதை விட்டுட்டோம். பட் இந்த சீசன் 5 ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா கண்டஸ்டன்ஸ் எல்லாமே ஓரளவு சமைக்க தெரியாத ஆளு, கிரிஞ்சான ஆட்களே உள்ள எடுத்து போட்டாங்க. சீசனே ஃபுல்லா கிரிஞ்சு தான். நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த சீசன்ல எனக்குலாம் நான் சுத்தமா ஸ்டார்டிங்ல தான் பெருசா பார்க்கல. ஏன்னா புகழ் வந்து அநியாயத்துக்கு பண்றாரு. யாரு புதுசா ஒரு லேடி உள்ள வந்துட்டாலும் சரி, ஒரு பெண் அப்படின்னு யாராவது ஒருத்தர் உள்ள வந்துட்டாலே போய் கட்டி பிடிக்கிறதாக்கும் ஏதாவது ஒண்ணு பண்றதாக்கணும்னு சொல்லிட்டு ஓவர் ஆக்டிங் தான் போட்டுட்டு இருக்காரு. புகழ் ஃபேன்ஸ் யாரா இருந்தீங்கன்னா கோச்சிக்காதீங்க, அதான் உண்மை. கண்டிப்பா நீங்களும் அக்ரி பண்ணிப்பீங்க. ஸ்டார்டிங்ல இருந்து கவனிச்சு எல்லாருக்குமே கண்டிப்பா தெரியும், யார் வந்தாலும் ஓடி போய் கட்டி பிடிக்கிறது, அவங்க வந்து ஒரு அன்கம்ஃபர்டபிள் ஃபீலுக்கு போனாலும் கூட பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு இருந்தாரு. ரீசெண்டா கூட ஒரு வீடியோ வந்துச்சு, என்னன்னா கீழே விழுந்து ஆக்டிங் பண்ற மாதிரி பண்ணிட்டு இருப்பாரு, சைட்ல வந்து சுனிதா இருப்பாங்க, சுனிதாவோட ட்ரெஸ்ஸை இழுத்து ஆக்டிங் பண்ற மாதிரி பண்ணுவாங்க. அந்த இடத்துல குரேஷி தான் போய், குரேஷியும் சரத்தும் நினைக்கிறேன், கெட்டி பிடிச்சி இழுத்துட்டு போவாங்க சுனிதாவை. சோ அந்த மாதிரி இவர் ஆக்ட் பண்றங்க பேர்ல ஓவரா தான் பண்ணிட்டு இருந்தாரு. அதுல மக்களுக்கு கொஞ்சம் காண்டாயிட்டே இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம பிரியங்கா, ராமர், இர்ஃபான், இவங்க 3 பேருமே ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருந்தாங்க. முக்கியமா இர்ஃபான்லாம் எல்லாரும் ரியலா அடிச்சிட்டு இருந்தாரு. அடிக்கிறதெல்லாம் ரியலா அடிச்சாரு, சரத்தை அடிச்சாரு, எல்லாரையுமே அடிச்சாரு. அதுவும் மக்களுக்கு கொஞ்சம் காண்டாயிட்டே இருந்து. இதுல பிரியங்கா, ராமர் இவங்க 2 பேரும் சேர்ந்து பண்றது அதை விட காண்டாயிச்சு. இதுல ராமர் டபுள் மீனிங் காமெடி வேற. அந்த மாதிரி இந்த ஷோவே ஒரு மாதிரி வெறுப்பேத்துற மாதிரியே போயிட்டு இருந்துச்சு. ஆனா இந்த ஷோ வந்து உண்மையாவே பிரியங்கா காண்டி தான் நடத்துறாங்க போல, ஏன்னா ஃபைனல் வந்து கொண்டு வந்துட்டாங்க அப்படி இப்படின்னு. சரி ஓகே, இதெல்லாம் ஒரு சரி இருக்கட்டும். மணிமேகலை எதனால லீவ் ஆனாங்கன்னு கேட்டீங்கன்னா, மணிமேகலை நீங்க கவனிச்சுன்னா தெரியும், இந்த சீசன் வந்து ஆங்கரா உள்ள போயிருக்காங்க. மணிமேகலை ரக்ஷன் இவங்க 2 பேரும் தான் ஆங்கர். பட் இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் நீங்க கவனிச்சிருப்பீங்க, ஸ்டார்டிங்ல ஒரு சீனியர் ஆங்கரா குக்கா உள்ள எடுத்து வந்தாங்க, அதை நம்ம பிரியங்கா ஸ்டார்டிங்ல இருந்து நீங்க நல்லா கவனிச்சுன்னா தெரியும், நான் ஒரு ஆங்கர், முன்னாடி இருந்து உள்ள இருக்கேன், சீனியர், நீ அதை பண்ணு, நீ அதான் பேசணும், இப்படிலாம் பேசக்கூடாது, ஏன்னா அப்படி பேசுறீங்க, ஏன்னா கேவலமா பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஃப்ரண்ட்ல ஆங்கரிங் பண்ற ரக்ஷன், மணிமேகலை இவங்க 2 பேருமே டாமினேட் பண்ணிட்டே இருந்தாங்க நிறைய இடத்துல. நம்ம அதை நல்லா கவனிச்சிருப்போம். சரியான டாமினேட்டிங் நடந்துகிட்டே இருந்துச்சு. பட் இருந்தாலும் அவங்க அதை பொறுத்துக்கிட்டு போயிட்டு இருந்தாங்க. மணிமேகலை எல்லாம் சத்தியமா சொல்லுங்க, அவங்க எல்லாம் ஒரு சல்யூட் தான் கொடுத்தே ஆகணும். ஏன்னா இவ்வளவு பெரிய ஷோல இப்படிலாம் நான் பொறுத்துட்டு இருக்க முடியாது, எனக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் தான் முக்கியம், அது வந்து எனக்கு கிடைக்காதுன்னு தெரிஞ்சுன்னா நான் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த ஷோ விட்டே நான் வெளியே வரேன்னு சொல்லிட்டு வந்தாங்க தெரியுமா. அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் தான். ஏன்னா மத்த யாராலையும் டக்குன்னு அப்படி வர முடியாது. மணிமேகலை எனக்கு தெரிஞ்சு ரொம்ப வருஷங்களா உள்ள இருக்காங்க, அவங்களுக்கே அப்படி நடக்க அவங்களே பொறுத்துக்க முடியாம வெளியே வராங்கன்னா புதுசா உள்ள போன எவ்வளவு பேருக்கு அப்படி நடக்கும். அவங்களாம் அதை வெளியே சொல்ல முடியாம கூட உள்ள அமைதியா இருக்கலாம். மணிமேகலை ஓப்பனா சொல்லிட்டாங்க, இவங்களாம் எனக்கு ஒரு ஆளே கிடையாது, அவங்க வந்து ஒரு பெரிய ஆள் நினைச்சிட்டு இருக்காங்க, எனக்கு ஆளே கிடையாது, நான் எல்லாம் பயப்பட விரும்பல, எனக்கு எப்படி சர்வே ஆகுன்னு எனக்கு தெரியும், ஷோவே வரலன்னா பரவாயில்ல, என் கரியரை காலி பண்ணிடுறேன்னு சொல்றாங்க. அந்த கரியரை பில்ட் பண்ணதே நான் தான், திரும்பவும் எனக்கு பில்ட் பண்ண தெரியும்னு சொல்லிட்டு செம்ம ஸ்ட்ராங்கா பேசியிருக்காங்க. ஓகே, இது ஆக்சுவல் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா டாமினேட்டிங் தான். அதை வந்து நம்ம மணிமேகலையே ஒத்துக்கிட்டாங்க. மணிமேகலை ஓப்பனா வீடியோலயே சொல்லிட்டாங்க, பயங்கரமான டாமினேட் நடக்குது. அது மட்டும் இல்லாம மரியாதை, செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது அங்க சுத்தமா கொடுக்க மாட்டேங்க, எனக்கு கிடைக்க மாட்டேங்குது,
நம்ம என்னதான் பேசினாலும் ஆப்போசிட்ல இருந்து அவங்க பேசுறது ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருக்காங்க, ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இது நடந்துகிட்டே இருந்துச்சு. இதை வந்து நான் இன்ஃபார்ம் பண்ணேன், டீம் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணேன். பட் அந்த டீம் வந்து அதை பெருசா எடுத்துக்கவே இல்லை. ஓகே, இதை சமாளிச்சு போங்க, சமாளிச்சு போங்க, அப்படிதான் இருக்கும், கொஞ்சம் பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டே இருந்தாங்க. பட் எனக்கு வந்து முடியல. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் என்னால முடியல. ஆனா நான் வந்து இதுக்கப்புறம் எனக்கு செட் ஆகுதுன்னு சொல்லி நான் டீம் கிட்ட சொல்லிட்டே லீவ் ஆகிறதுக்கு முடிவு பண்ணிட்டேன். அப்படி சொல்லும் போது கூட ஒரு சைட்ல இருந்து எனக்கு வந்து ஒரு இது மாதிரி சொல்றாங்க, உன்னோட கரியரே காலி ஆயிரும், இதுக்கப்புறம் உனக்கு ஷோ கிடைக்குமான்னு தெரியாது, கொஞ்சம் பாத்துக்கோன்னு சொல்றாங்க. யார் ஒருத்தர் காண்டினா அந்த ஒரு பெரிய ஆங்கர் இப்படிதான் மென்ஷன் பண்றாங்க. பெரிய ஆங்கர் உள்ள யார் இருக்கா? பெரிய ஆங்கர் எல்லாம் சொல்ல வேண்டியல, சீனியர் ஆங்கர் வேணா சொல்லிக்கலாம், முன்னாடி இருந்தே இருக்காங்கன்னு சொல்லிட்டு. யாருன்னா நம்ம பிரியங்கா தான். சோ பிரியங்காவுக்கு சப்போர்ட் பண்ணி டீமே பொறுத்து போ, இப்படிதான் இருக்கும், சமாளிச்சுக்கோங்க, அப்படிதான் இருக்கும், அவங்க பேசுறத கேளுங்க, இல்லாட்டினா வாய்ப்பு இல்ல, இருக்க முடியாது, ஷோ கிடைக்காது, உங்க கரியர் காலியாருன்னு சொல்லிட்டு ஒரு சீனியர் ஆங்கருக்காக இன்னொரு ஆங்கரை வந்து டவுன் பண்றாங்களாம். இன்னொரு ஆங்கர் எல்லாம் சொல்ல முடியாது, இவங்களும் எனக்கு தெரிஞ்ச சீனியர் தான், பல வருஷமா ஷோக்குள்ள இருக்காங்க, ஏகப்பட்ட ஷோல நம்ம மணிமேகலையும் பார்த்துட்டு தான் இருக்கோம். சோ பிரியங்காங்கிற ஒரு கேரக்டருக்காண்டி மணிமேகலைங்கிற ஒரு கேரக்டர் சுத்தமா டவுன் பண்றாங்க. அது அந்த வீடியோல கிளியரா தெரியுது. இவங்க வந்து பயங்கர போல்டா பேசிட்டாங்க. மணிமேகலை எல்லாம் நீங்க நம்ம நினைக்கிற மாதிரி இல்ல, பயங்கர போல்டா உடைச்சிட்டாங்க. எந்த ஒரு ஆளுக்காண்டியோ, எவ்வளவு பெரிய பணத்துக்காண்டியோ, எவ்வளவு பெரிய ஷோக்காண்டியோ என்னோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படிங்கறத நான் இழந்துட்டு எந்த ஒரு ஷோல என்னால இருக்க முடியாது. அது எவ்வளவு பெரிய ஷோவா இருக்கட்டும், அது எவ்வளவு பெரிய ஆளா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் எனக்கு அங்க செல்ஃப் ரெஸ்பெக்ட் இல்லைன்னா நாங்க போக மாட்டேன். அது மூலமா எனக்கு எவ்வளவு கோடி பணம் கிடைச்சா கூட பரவாயில்ல, நான் அதுக்குள்ள போக மாட்டேன். சோ அதனாலதான் அந்த ஷோ நான் வெளியே வரேன். நான் இப்பவும் சொல்றேன், என்னோட கரியரை நான் தான் பில்ட் பண்ணேன். ஸ்டார்டிங்ல இருந்து அடிபட்டு நான் தான் பில்ட் பண்ணி இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கேன். சோ இந்த ஒரு ஆளுக்காண்டி இந்த டீம் மொத்தமா என்ன ஒதுக்குறாங்கன்னா எனக்கு அந்த ஷோ தேவையில்ல. சோ இந்த டீம் இருக்கிறதுல நம்ம மட்டமா பண்றாங்க. இதுக்கு முன்னாடி வரத்துக்கு பண்ண சீசன் டீம்லாம் வேற லெவல், அது சத்தியமா ஓப்பனா சொல்லி தரமா பண்ணாங்க. பட் இந்த டீமை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப மட்டமா தான் பண்றாங்கன்னு சொல்லிட்டு அடிச்சு உடைச்சு பேசுறாங்க. இந்த வீடியோ பார்த்த நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம், பயங்கரமா உடைச்சு பேசிருக்காங்க. சோ இதுல இருந்து ஒரு விஷயம் நல்லா தெரியுது. இப்போ உங்களுக்கே தெரியும், பிரியங்காவை பொறுத்த வரைக்கும் சமைப்பாங்களா, ஒருவேளை கத்துக்கிட்டு வந்திருக்கலாம் அப்படின்னாலும் இந்த ஷோ வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு 3 மாசம் 4 மாசம் நடக்குது. அந்த 4 மாசத்துக்குள்ளலாம் ஆப்போசிட்ல இருக்க ஒரு பெரிய ஷெஃப் வந்து ஓகே சொல்ற அளவுக்கு எல்லாம் சமைக்க முடியாது. அதுக்கு எடுத்துக்காட்டு நம்ம சிவாங்கி சொல்லிக்கலாம். பல வருஷமா என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, கோமாளியா சுத்திட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு வருஷத்துக்கிட்ட ஒரு ஷெஃப்ட போயிட்டு ஜூனியரா ஜாயின் பண்ணி பழகிதான் அதுக்கப்புறம் ஒரு ஷோக்குள்ள வந்தாங்க. அந்த ஷோல ரொம்ப நாளா இல்ல எவிக்ட் ஆகி வெளியே போயிட்டாங்க. சீசன் 4ல அப்படிதான் நடந்து, நீங்க கண்டிப்பா பாத்துருப்பீங்க. சோ இவங்களை உள்ள எடுக்கும் போதே நமக்கு தெரிஞ்சுட்டு பிரியங்கா கண்டிதான் ஷோ நடத்துறாங்க. சோ பிரியங்காவோட ஆதிக்கம் தான் அங்க இருக்க போகுது அப்படின்னு சொல்லி நல்லாவே தெரிஞ்சுட்டு, இதுல பிரியங்கா மட்டும் இல்லாம இர்ஃபான் சேர்ந்துக்கிட்டாரு, எங்க அக்கான்னு இதுல ராமர் சேர்ந்துக்கிட்டாங்க. சோ இவங்க 3 பேர் சேர்ந்து இந்த சீசன் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கிரிஞ்சா கேவலமாக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாம இதுல காமெடியன் ஒருத்தர், புகழ்னு ஒருத்தர் உள்ள இருந்தாரு. பரவாயில்லாம ஒரு 3 சீசன் நல்லா பண்ணாரு. இந்த 4 5 மொத்தமா காலி. இதுல 5வது சுத்தமா காலி. பெண்களை கெட்டி பிடிக்கிறது மட்டும் தான் முழு நேர வேலையா இருக்கு, மத்தபடி எதுவுமே பண்ண மாதிரி இல்ல. எனக்கு தெரிஞ்சு இந்த சீசனை இவ்வளவு தூரம் கொண்டு வரதுக்கான காரணம் குரேஷ் மட்டும்தான். அவர் தான் ஜெனியூனா காமெடி பண்ண வேண்டிய இடத்துல காமெடி ஃபுல்லா கொடுத்துக்கிட்டு யார்கிட்ட எப்படி பேசணும், எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல நின்று பேசணுங்கிறதெல்லாம் பக்காவா பண்ற ஒருத்தர்னா எனக்கு தெரிஞ்சு குரேஷி தான்ப்பா. அவர் இல்லைன்னா எனக்கு தெரிஞ்சு ஷோலாம் அப்பவே படுத்திருக்கோம். சோ அவரெல்லாம் தயவு செய்து இந்த மாதிரி ஆள்காண்டி நாங்க ஷோவே கொடுக்க மாட்டோம், கரியரை காலி பண்ணிடுவோம் எதுவும் பேசுறீங்க, உங்களுக்கு தான் ஆபத்து. ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஆள்லாம் ஆப்போசிட்ல டாப்பு குக்கு டூப்பு குக்குன்னு ஒண்ணு போதே, அங்கெல்லாம் போய் ஜாயிண்ட் அடிச்சிட்டாருன்னு நினைச்சுக்கோங்க, அந்த ஷோ எங்கேயோ போயிரும், உங்க ஷோ படுத்துரும். இருந்தாலும் அந்த மனுஷன் முன்னாடி இருந்து இந்த சேனல்ல தான் இருக்கேன், கடைசி வரைக்கும் இந்த சேனல்ல தான் இருப்பேன்னு சொல்லிட்டு இந்த சேனல்ல இருக்காரு. அதை காப்பாத்திக்கோங்க. ஏன்னா மணிமேகலை மாதிரி எல்லாரும் ஓப்பனா பேச ஆரம்பிச்சிட்டா எனக்கு தெரிஞ்சு உங்க மொத்த ஷோவும் படுத்துரும் நினைக்கிறேன். இது எங்க போய் முடிய போன்னு நமக்கு தெரியல. பட் நீங்க சொல்லுங்க. ஏன்னா ஷோக்கு நிறைய பேர் பார்த்திருப்பீங்க, குக்கு குமால் நிறைய பேர் நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க. நீங்க சொல்லுங்கப்பா, உங்களுக்கு இந்த ராமர் காமெடி, இர்ஃபான் அடிக்கிறது, பிரியங்கா அந்த காம்போ பண்றது, நம்ம புகழ் இந்த பெண்களை கெட்டுப்பிடிக்கிறது, ட்ரெஸ் பிடிச்சி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஏத்துக்கிற மாதிரி இருக்கா? இந்த டபுள் மீனிங் காமெடி தான் நிறைய போகுது இந்த சீசனை பொறுத்து. இதெல்லாம் உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுன்னு சொல்லிட்டு நீங்களே மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் நம்ம தாமு சார் கூட ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு இந்த சீசன்ல, இது வந்து ஸ்டார் மியூசிக் இல்ல, இது வந்து குக்கு வித் கோமாளி செட்டு, சோ பார்த்து நடந்துக்கோங்க. சோ அந்த லெவலுக்கு தான் பிரியங்காவோட டாமினேட்டிங் இருக்கு. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன், ஒருத்தரோட கரியரே காலி பண்ணிடுவேன்னு சொல்லி மிரட்டுற லெவலுக்கு அப்ப எவ்வளவு பெரிய ஆளா இருக்காங்க. அது வந்து டீம் மிரட்டினாங்களா இல்ல நம்ம பெரிய ஆங்கர் மிரட்டினாங்களா நமக்கு தெரியல. ஆனா இது மணிமேகலை மென்ஷன் பண்ணிருக்காங்க, உங்க கரியரே காணாம போயிரும் பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு. பட் மணிமேகலை எல்லாம் தட்டி விட்டாங்க, அதான் எனக்கு ஒரு ஆளே கிடையாது, அவங்க ஒரு பெரிய ஆள் நினைச்சிட்டு இருக்காங்க, நீங்களும் அவங்கள ஒரு பெரிய ஆள் நினைச்சிட்டு இருக்கீங்க, எனக்கெல்லாம் அவங்க ஒரு ஆளே கிடையாது மாதிரி வச்சு செஞ்சு விட்டுருக்காங்க. பார்க்காதவங்க மறக்காம மணிமேகலை வீடியோ போய் பாத்தீங்கன்னா இன்னும் கிளாரிட்டி கிடைக்கும். பட் என்ன பொறுத்த வரைக்கும் இதுக்கப்புறம் வரப்போற விஜய் டிவி ஷோலாம் மேபி பெரிய லெவல்ல ரீச் கொடுக்காருன்னு எனக்கு தோணுது. ஏன் எடுத்துக்காட்டுக்கு வரப்போற பிக் பாஸே எப்படி இருக்க போன்னு தெரியல நண்பர்களே. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதை பத்தி உங்களுக்கு கருத்தை சொல்லுங்க.